கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிரதான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசித்து இருக்கிறோம். அதில் ஆண்டவர் தெளிவுபடுத்துகிறார், நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. ஆமென், ஹல்லேலூயா. நீ என்ன பாடுகள், உபத்திரவங்கள், கஷ்டங்கள், கவலைகள் எது வந்தாலும் அதை குறித்து, அதை சிந்தித்து, அதை யோசித்து பயப்படாதே. நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா காரியங்களிலும், குடும்ப காரியங்களிலும், வேலை செய்கிற ஸ்தலமா இருக்கட்டும், சபையா இருக்கட்டும், ஊழியமா இருக்கட்டும், எந்த இடத்துலலாம் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறாரோ, ஹல்லேலூயா, அந்த காரியத்துல மரண பரியந்தம் வரைக்கும், நான் நேத்து இருந்தேன் ஆனா இன்னைக்கு என்னால இருக்க முடியல, நான் நேத்து இருந்தேன் இவர்களால நான் உண்மையா இருக்க முடியல, தயவு செய்து தேவனுக்கு முன்பாக இப்படிப்பட்ட அறிக்கைகள் எல்லாம் நம்ம செய்யாதபடிக்கு ஆவியானவர் நம்மை பொறுப்பெடுத்து வழி நடத்துவாராக. ஆமென். மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஆமென், ஹல்லேலூயா. ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள போகிற தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து தெளிவுபடுத்துகிறார், ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஆமென், ஹல்லேலூயா. என்ன பிரச்சனைகள் வந்தாலும் சரி, இந்த உலக பிரகாரமான ஆசை, எல்லா நேசம், இந்த மாயையான காரியங்களை வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு தேவனை பின்பற்ற வேண்டும். அது ஆசீர்வாதம். ஆமென், ஹல்லேலூயா. இந்த உலகத்துல இருக்கிற ராஜாக்கள், பிரபுக்கள் யாரா இருந்தாலும் அவங்க அநேக நன்மைகளை என்ன பண்ணுவாங்க ஜனங்களுக்குன்னா ஒரு வாக்கு பண்ணுவாங்க. ஆனா அது என்ன காரியமா இருக்கும்னா, இந்த உலகத்தின் மகிமை, உலகத்தின் மேன்மை, இந்த உலக பிரகாரமான பொண்ணு, அந்த பேரு, புகழ், இதை குறித்து என்ன சொல்லுவாங்கன்னா அந்த மக்கள், அந்த பிரபுக்கள் கூப்பிடுவாங்க, என்கிட்ட வந்துருங்க, இந்த காரியம் நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லி உலக பிரகாரமான காரியத்தை சொல்லி, மகிமையை சொல்லி, நிறைய வாலிப பிள்ளைகளை குறித்து நம்ம பார்க்குறோம். உயர்த்துவாங்க, இப்படி உலக பிரகாரமான ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால அவங்க சொல்ற காரியத்துக்கெல்லாம் கேட்டு அவங்க பின்னாடி போறாங்க. ஹல்லேலூயா. அவர்கள் அழைப்புக்கு செவி கொடுத்து அநேக ஜனங்கள் அவர்களை நோக்கி போறாங்க. ஆனா ஆண்டவர் நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார், நீ என்னை பின்பற்று, நீ உன்னை வெறுத்துரு, அப்போ சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்னாடி வா, நான் உனக்கு ஜீவ கிரீடத்தை தரேன். ஆமென். ஆண்டவரை பின்பற்ற விரும்புகிறோமா? அப்படின்னா நம்மை நாமே வெறுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த வெறுக்கிறதுல தான் நமக்கு சந்தோஷமே இருக்கணும், கர்த்தருக்குள்ளதான் நம்ம சந்தோஷமா இருக்கணும். ஆமென். கர்த்தரை நாம் பின்பற்றும் பொழுது அநேக உபத்திரவங்களும் பாடுகளும் இந்த உலகத்துல உண்டு. ஆனால் ஆண்டவர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும், நான் உன்னை மகிமைப்படுத்துறேன், நித்திய ஜீவனை நான் உனக்கு பங்கா கொடுக்கிறேன். உலகமே தரக்கூடாத, உலகத்தால எடுத்துக்கொள்ளப்படாதமான ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி, ஒரு சமாதானத்தை கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சிலுவை எடுத்து தேவனை பின்பற்றுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளத்திலும் கர்த்தர் நிரப்புகிறவராய் இருக்கிறார். ஆமென். நம்முடைய சிலுவையை நம்ம கூர்ந்து கவனிக்கும் பொழுது தேவன் நமக்காய், என்னுடைய பாவங்களுக்காய் அவர் மரித்தார், என்னுடைய சாபங்களுக்காய் அவர் மேல் ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. கொடிய தண்டனைகள் என் மேல வர வேண்டியதை என் தேவன் அவர் மீது எடுத்துக்கொண்டார். ஆமென், ஹல்லேலூயா. சிலுவையில் அவர் வெற்றி சிறந்தார். மரண பயத்துல இருந்த நம்மை மரணத்தை குறித்து பயமே இல்லாதபடிக்கு தேவன் ஆசீர்வதித்து இருக்கிறார். ஆமென். ஏதாவது பயம் வந்துருமா, ஏதாவது இறந்துருவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லத்தக்கதான ஒரு வாக்குத்தத்தத்தையும் ஆசீர்வாதத்தையும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. சிலுவையிலே வெற்றி சிறந்தவர் உங்களோட கூட இருக்கிறார். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில உற்சாகமா இருங்க, சந்தோஷமா இருங்க. தேவன் உங்கள் பட்சத்துல இருக்கிறார். உங்களுக்கு விரோதமாய் யாராலும் எழும்பவே முடியாது என்பதை நீங்கள் நம்புங்க. ஜபத்துல உறுதியா இருங்க. ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்று வாக்கு கொடுத்தவர், வாக்கு மாறாதவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.